அது சரியா 2016 மே 27 ஹரியானால இருக்கிற யமுனா நகர் அப்படிங்கிற சிட்டில நேரம் காலையில 6:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. 70 வயதான டாக்டர் பத்ரா வீட்ல இருந்து வெளியே வந்து வாக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா அந்த நாளுடைய காலை நேரம் அவருடைய வாழ்க்கையே புரட்ட போகுது அப்படின்னு அப்போ அவருக்கு தெரியல. எஸ், பத்ரா கையில இருந்த செல்போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. காலையிலே யாரா இது அப்படின்னு கால் அட்டன் பண்றாரு பத்ரா. ஆனா அடுத்த நொடியே அவருடைய முகம் அப்படியே மாறிடுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு பேச்சு திக்கி திணறுது. அடுத்த வினாடியே சரி நான் இப்ப வரேன் அப்படின்னு பதட்டத்தோட வீட்டுக்குள்ள போனவரு பெட்ரூம்ல இருந்த மெடிக்கல் கிட்டையும் கார் சாவியும் எடுத்துட்டு வேகமா வெளியே வராரு. அடுத்த 5வது நிமிஷத்துல அதே யமுனா நகர்ல இருக்கிற இன்னொரு தெருவுல அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது பத்ராவுடைய கார். இப்ப மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கிட்டு வேகமா அந்த வீட்டுக்குள்ள போனவரு ஒரு 35 வயது இருக்கக்கூடிய பெண் ஹால்ல உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறதையும் அவங்கள சுத்தி பக்கத்து வீடுகளை சேர்ந்த ஒரு 10 பேர் என்னாச்சு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு கவலையோட பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டே அந்த பெட்ரூம்குள்ள போனவரு அங்க 40 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் மூச்சு பேச்சு இல்லாம கட்டில்ல படுத்து கிடக்கிறத பாக்குறாரு. உடனடியா ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து இதய துடிப்பையும் மெடிக்கல் கிட்ல வச்சிருந்த மினி டார்ச் எடுத்து கண்கள்லயும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்றப்பவே அவருடைய கைகள் நடுங்க ஆரம்பிக்குது, கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அங்க படுக்கையில உயிரில்லாம கிடக்கிறது வேற யாரும் இல்ல, அவருடைய ஒரே மகனான யோகேஷ் பத்ரா தான். ஒரு டாக்டரா அவருடைய மகன் இப்ப இறந்துட்டாரு அப்படிங்கறது தெரிஞ்சாலுமே ஒரு அப்பாவா இதை அவரால் ஏத்துக்கவே முடியல. சோ உடனடியா அவசரமா யோகேஷ பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண டாக்டர் சாரி சார், அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு, ஹார்ட் அட்டாக் தான் காரணம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே யோகேஷுடைய அம்மா, அப்பா, மனைவி, 2 குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அதே அழுகையோட அன்னைக்கு ஈவினிங்கே இறுதி சடங்குகளை முடிச்சு யோகேஷுடைய உடலை தகனமும் பண்றாங்க. இப்ப யோகேஷுடைய பேரண்ட்ஸும் குழந்தைகளும் அழுது களைச்சு போயிருந்தாலும் யோகேஷுடைய மனைவியான பிரியங்கா மட்டும் துக்கம் கரையாம அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. சோ அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக யோகேஷுடைய பேரண்ட்ஸ் யோகேஷுடைய வீட்லயே ஒரு 10 நாள் தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா பிரியங்கா கொஞ்சம் இயல்பு நிலைக்கு மாறவும் யோகேஷுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய வீட்டுக்கே போறாங்க. ஆனா அதே நாள் ராத்திரி தான் அந்த நம்ப முடியாத சம்பவமும் நடக்குது. இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்ச யோகேஷ் அவருடைய பேரண்ட்ஸுடைய வீட்டுக்கே திரும்பி வராரு. கதவுக்கு பக்கமா நிக்கிற யோகேஷை பார்த்த உடனே அவருடைய அம்மா அப்படியே உறைஞ்சு போறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி வந்த யோகேஷ் தன்னுடைய அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது நான் ஹார்ட் அட்டாக்ல சாகல, என்னுடைய சாவுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. என்எஸ்டி கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா? குழப்பிக்க வேணாம், இந்த காட்சி நிஜமா நடக்கல. அது யோகேஷுடைய அம்மாவுக்கு தூக்கத்துல வந்த ஒரு கனவு. ஆனா அந்த ஒரு கனவு தான் இந்த மர்ம வழக்குக்கே ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது. இது ஒரு சாதாரண கனவு இல்ல, அந்த கனவுக்குள் இருந்த அந்த ஒரு மெசேஜ் தான் யோகேஷுடைய மரணத்துக்கு பின்னாடி இருந்த உண்மையை கண்டுபிடிக்க ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்க போகுது. எஸ், அப்படி ஒரு கனவால ஆரம்பிக்கப்பட்ட வட இந்தியா முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
இன்ட்ரோல சொன்ன அந்த கனவு ஒரே நாள்ல முடியல. அதே மாதிரி கனவு தொடர்ந்து 2வது நாளும் வந்துச்சு. அதே ஃபேஸஸ், அதே சிச்சுவேஷன். சோ யோகேஷோட அம்மா இந்த கனவுல ஏதாவது அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அதை யோகேஷோட அப்பா கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத கேட்ட யோகேஷோட அப்பாவோ, நம்ம இப்ப துக்கத்துல இருக்கோம், நம்மால நம்மளுடைய பையன் இறந்ததை ஏத்துக்க முடியல, அதனாலதான் சப்கான்சியஸ்ல இருந்த எண்ணம் இப்படி கனவா வந்திருக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஆனா யோகேஷோட அம்மாவுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனை ஏத்துக்க முடியல. நம்ம பையன் எவ்வளவு ஒரு நல்ல ஹெல்த் கண்டிஷன்ல இருந்தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்லாம இருந்தவன். அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ சடனா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி பார்த்தாலும் எனக்கு இது சாதாரணமா தோணல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய முக்கியமான பாயிண்ட், ஒரே நாள்ல அந்த கனவு வந்திருந்தா பரவாயில்ல, ஆனா 2 நாளா எக்ஸாக்டா அதே மாதிரியான கனவு திரும்ப திரும்ப வந்திருக்கு. சோ அந்த கனவுல ஏதோ ஒரு மீனிங் இருக்கலாம் போல இருக்கு. அதனால நம்ம அதை இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றாங்க. இப்ப இதை கேட்ட யோகேஷோட அப்பாவுக்கும் அவர் டாக்டரா இருந்தாலுமே கூட மனசுக்குள்ள ஒரு டவுட் கிளம்ப ஆரம்பிக்குது. ஒருவேளை யோகேஷோட ஆன்மா தான் கனவுல வந்து நம்ம கிட்ட சொல்ல வர்றானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோடவே ஒரு செகண்ட் தாட்டா யோகேஷோட பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா, அதுல நம்மளுடைய பையனுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்களா அப்படின்னு இப்ப இது எல்லாத்தையுமே அவருடைய மனசுக்குள்ள கிளப்ப ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னா இத பத்தி நம்மளுடைய மருமகளுக்கு, அதாவது யோகேஷோட மனைவி பிரியங்காவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ பிரியங்காவை நேர்ல மீட் பண்ணி யோகேஷ் இத பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா அப்படின்னு அவங்க கிட்டயே நேரடியா கேட்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே முடிவு பண்றாங்க. அதனாலேயே அடுத்த நொடியே யோகேஷோட அம்மாவும் அப்பாவும் பிரியங்காவை நேர்ல மீட் பண்றதுக்காக தன்னுடைய மகனான யோகேஷோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க போன யோகேஷோட அம்மா அப்பா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அவங்களுடைய மருமகளான பிரியங்கா தன்னுடைய கணவர் இப்பதான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற சோகம் கொஞ்சம் கூட இல்லாம நல்லா சோஃபால ரிலாக்ஸா உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சாப்பிட்டு ஹோம் தியேட்டர்ல ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் மூவியை பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே அவங்களுக்கு ரொம்பவே வியர்டா இருந்தப்ப அதுக்கப்புறமா பிரியங்கா கூட பேச ஆரம்பிச்ச யோகேஷோட அம்மா அப்பாவுக்கு பிரியங்கா பேசுற அந்த டோன், அந்த பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே ஏதோ ஒரு 3வது மனுஷன் இறந்து போன மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, யோகேஷ் நடத்திட்டு வந்த பிளைவுட் பிசினஸ் இப்ப என்னுடைய பேர்ல மாத்திக்க போறேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்குது, ஆல்சோ பசங்களை என்னால பாத்துக்க முடியல, சோ ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டாச்சு, அடுத்த மாசமே அங்க விட்டுருவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அப்படி அவங்க சொன்ன அந்த பிளானை அடுத்த 1 மாசத்துக்குள்ளேயே எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த யோகேஷோட பேரண்ட்ஸுக்கு பிரியங்கா மேலேயே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. சோ யோகேஷோட அப்பா தன்னுடைய மகன் யோகேஷோட மரணத்துல தனக்கு பிரியங்கா மேல டவுட் இருக்கிறதா சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸோ யோகேஷோடைய உடலை நீங்க அட்டாப்சி பண்ணாம தகனம் பண்ணிட்டீங்க, ஒருவேளை அந்த ரிப்போர்ட் இருந்திருந்தா கூட அதுல ஏதாவது லீட் கிடைச்சிருக்கும், சோ இப்ப எந்த எவிடன்ஸுமே இல்லாம பிரியங்கா மேல நாங்க எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப போலீஸ் கேக்குறது சரிதான் அப்படின்னு யோகேஷோடைய அப்பாவுக்கு புரிஞ்சாலுமே ஆல்ரெடி மிஸ் பண்ண விஷயங்களை பத்தி பேசி எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல. சோ நீங்க பிரியங்காவுடைய ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க, அப்படி பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஏதாவது லீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல போலீஸும் பிரியங்காவை அவங்களுக்கே தெரியாம வாட்ச் பண்றதுக்கு மஃப்டில ஒரு போலீஸ அவங்களுக்காகவே அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா 1 வாரமா அப்படி பிரியங்காவை வாட்ச் பண்ண அந்த போலீஸ் அவங்களுடைய நடவடிக்கைகள்ல எந்தவித சந்தேகமுமே இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் தராரு. அதனால போலீஸ் இதுக்கு மேல இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்க விரும்பல. சோ இத தெரிஞ்சுக்கிட்ட யோகேஷோட அப்பாவும் இதுக்கு மேல இந்த கேஸ்ல போலீஸை நம்பி எந்த ஒரு யூஸுமே இல்ல அப்படின்னு டிசைட் பண்ணி அவரே சொந்தமா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை அப்ரோச் பண்றாரு. ஆல்சோ அவங்க கிட்டையும் பிரியங்காவை வாட்ச் பண்ணி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் தெரியுதா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. ஸோ இப்போ பிரியங்காவை டிடெக்டிவ்ஸ் 2 பேர் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே காலையில் எந்திரிச்சு ஜிம்முக்கு போறதும், அதுக்கப்புறமா அவங்களுடைய பிளைவுட் ஃபேக்டரிக்கு போய் அங்க வேலைகளை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாங்க. இது மட்டும்தான் அவங்களுடைய டெய்லி ரொட்டீனா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிரியாவுடைய ஆக்டிவிட்டீஸ்ல எந்த ஒரு சந்தேகமுமே டிடெக்டிவ்ஸ்க்கு வராம இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒருவேளை பிரியங்கா மேல எந்த ஒரு தப்புமே இல்லையோ அப்படிங்கிற சிந்தனையும் அந்த டிடெக்டிவ்ஸ்க்கு வர ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. பட் அப்பதான் அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு நாளும் வருது. ஒரு நாள் பிரியங்கா அவங்களுடைய கார் எடுத்துட்டு சண்டிகர்ல இருக்கிற ஒரு பப்புக்கு போயிருக்காங்க. சோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த பப்புக்கு போன டிடெக்டிவ்ஸ் பிரியங்கா ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் கூட சேர்ந்து அந்த பப்ல ஜாலியா டான்ஸ் ஆடுறது, ட்ரிங்க்ஸ் பண்றது அப்படின்னு அந்த யங்ஸ்டர் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறத நோட் பண்றாங்க. சோ இப்ப அது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம போட்டோஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆல்சோ அன்னைக்கு நைட்டு அந்த ஹோட்டல்லையே தான் அவங்க 2 பேருமே ஸ்டே பண்ணிருக்காங்க. சோ அந்த 30 வயதான பையன் யாரு அப்படின்னு ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் அந்த நபர் பிரியங்கா போற அந்த ஜிம்ல ட்ரெயினரா இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ டிடெக்டிவ்ஸ் நேரா பிரியங்கா ஒர்க் அவுட் பண்ற அந்த ஜிம்முக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க போன உடனே அவங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான தகவல் கிடைக்குது. ஆமா, எஸ், அவனுடைய பேர் ரோஹித். ஆனா அவன் 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க வேலையை விட்டுட்டானே, இப்ப அவன் இங்க வேலைக்கு வர்றதே இல்லை அப்படின்னு ஜிம்மை நடத்திட்டு இருந்த ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட டிடெக்டிவ்ஸ் உடனடியா கியூரியாசிட்டியா அவன் ரிசைன் பண்ண டேட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷாக்கிங்லி யோகேஷ் இறந்த அடுத்த வாரமே அவன் ரிசைன் பண்ணியிருக்கான். இதோட ஸ்டாப் பண்ணாம அவனுடைய ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸையும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜிம் ட்ரெயினரான ரோஹித் கிட்ட ஒரு பிரீமியம் கார் இருந்திருக்கு. அந்த பிரீமியம் கார் பிரியங்கா தான் ரோஹித்துக்காக வாங்கி கொடுத்திருக்காங்க, அதுவும் ஃபுல் பேமெண்ட் பண்ணி. ஸோ இதுக்கப்புறமா ரோஹித் மற்றும் பிரியங்காவுடைய ஃபுல் கால் ஹிஸ்டரியும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே அந்த முக்கியமான எவிடன்ஸும் கிடைக்குது. சம்பவம் நடந்த அன்றைய நாள், அதாவது யோகேஷ் இறந்த அன்றைய நாள் ஈவினிங் 7 மணிலிருந்து நைட்டு ஒரு 11:30 மணி வரைக்கும் பிரியங்காவும் ரோஹித்தும் கிட்டத்தட்ட 40 முறைக்கும் மேல கால் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதே டைம்ல ரோஹித் இன்னும் 2 பேருக்கு 15 முறைக்கும் மேல கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது எல்லாத்துக்குமே மேல அன்றைய நாள் இரவு 12:30 மணிலிருந்து 2 மணி வரைக்குமே பிரியங்கா, ரோஹித் மற்றும் அந்த இன்னும் 2 பேருடைய போன் சிக்னல்ஸ் எல்லாமே யோகேஷுடைய வீடு இருக்கிற அதே டவர் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே யோகேஷுடைய அப்பா லோக்கல் போலீஸ் கிட்ட கொடுக்காம நேரடியா ஹரியானாவுடைய டிஜிபியை மீட் பண்ணி அவர் கண்டுபிடிச்ச எல்லா எவிடன்ஸையுமே சப்மிட் பண்றாரு. கனவுல ஆரம்பிச்ச கேஸ் இப்ப டிஜிபியுடைய டேபிள்ல எவிடன்ஸா வந்து நிக்குது. ஸோ இப்ப போலீஸ் 2017 மார்ச் 21 அன்னைக்கு பிரியங்கா மற்றும் ரோஹித் இவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவிடன்ஸை கையில வச்சுக்கிட்டு போலீஸ் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்ச அவங்க 2 பேருமே அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நடந்த உண்மைகளை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கன்ஃபஷன்ல அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். பிரியங்கா மற்றும் யோகேஷ் இவங்க 2 பேருமே காலேஜ் டைம்ல இருந்தே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ கல்யாணத்துக்கு அப்புறமாகவும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அது எப்ப வரைக்கும் தெரியுமா? ரோஹித் பிரியங்கா போயிட்டு இருந்த அந்த ஜிம்முக்கு ட்ரெயினரா ஜாயின் ஆகுற வரைக்கும் தான். அந்த நாள்ல இருந்து அவங்க வாழ்க்கையுடைய டிரெக்ஷன் திரும்ப ஆரம்பிக்குது. ரோஹித் வந்ததுக்கு அப்புறமா பிரியங்கா அவனால ஈர்க்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல அஃபையர் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாமே யோகேஷ்க்கு தெரியாமலேயே தான் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்படி இருக்கும் பொழுதுதான் ரோஹித்தும் தனக்கு பணம் தேவைப்படுறதா சொல்லி அப்பப்போ பிரியங்கா கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிருக்கான். பிரியங்காவும் யோகேஷ்க்கு தெரியாம பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இது வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் ரோஹித், எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, இப்ப எனக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கு, எனக்கு மட்டும் ஜிம் வைக்கிறதுக்கு காசு இருந்தா அந்த கடனை செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு பிரியங்கா கிட்ட அழுதுகிட்டே சொல்லி இருந்திருக்கான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச பிரியங்காவுக்கு அஃபையர் மோகத்துல அலைமோதிட்டு இருந்த பிரியங்காவிற்கு ஒரு மோசமான சிந்தனை வர ஆரம்பிக்குது. எஸ், ரோஹித்துடைய கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ரோஹித் கூடவே முழுசா தன்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற யோகேஷை தீர்த்து கட்டுறது தான் ஒரே வழி அப்படிங்கிற முடிவுக்கு வர்றா பிரியங்கா. இந்த விஷயத்தை ரோஹித் கிட்ட சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அவனுமே ஓகே சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா தான் ரோஹித்தும் இந்த விஷயத்துல தனக்கு தெரிஞ்ச 2 பேரை கூட்டு சேர்த்து ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் சதீஷ், ரோஹித்துக்கு கடன் கொடுத்தவன். இன்னொருத்தனுடைய பேரு சோனு, ரோஹித்துடைய ஃப்ரெண்டான இவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ இவங்க 3 பேருமே சம்பவம் நடந்த அந்த நாள் யாருக்குமே தெரியாம வீட்டுடைய பின்வாசல் வழியா உள்ள போறாங்க. அந்த நேரத்துல யோகேஷ் தன்னுடைய பெட்ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்காரு. அங்கதான் இவங்களுடைய
பிளானும் ஆக்டிவேட் ஆகுது. கம்பவுண்டரான சோனு அவன் கொண்டு வந்திருந்த மயக்க மருந்து ஊசியை இன்ஜெக்ட் பண்றான். அப்படி இன்ஜெக்ட் பண்ண அடுத்த சில வினாடிகள்ல யோகேஷ் மயக்கமடைய ஆரம்பிக்கிறாரு. இத பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரோஹித் உடனடியா அங்கிருந்து ஒரு பில்லோவை எடுத்து யோகேஷுடைய முகத்துல வச்சு அமுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல பிரியங்கா, சதீஷ், சோனு இவங்க 3 பேருமே யோகேஷ் துள்ளாம இருக்கிறதுக்காக கைகளையும் கால்களையும் அமுக்கி பிடிச்சுக்கிறாங்க. சோ இதுல அடுத்த சில நிமிடங்கள்ல தனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னே தெரியாம தன்னுடைய மனைவி தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு கூட தெரியாம மூச்சு திணறி அந்த இடத்திலேயே இறந்து போறாரு. இதுக்கப்புறமா பிரியங்கா ரொம்பவே காமா அந்த 3 பேரையும் வெவ்வேறு இடங்கள்ல டிராப் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு லேட் நைட்ல திரும்பி வந்திருக்கா. இது எல்லாமே அங்கிருந்த சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதோட அந்த வீட்டுல நடந்த எல்லா சாட்சியங்களையுமே கிளீன் பண்றதுக்காக அந்த வீட்டுடைய தரைய முழுசா தொடச்சு சுத்தம் பண்ணி வைக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து பெருசா ஒரு அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே அங்க ஓடி வராங்க. அதுக்கப்புறமா தான் பிரியங்கா அவருடைய ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கா. இறந்து போன யோகேஷுடைய அப்பாவுக்கு போன் பண்ணிருக்கா. அண்ட் அதை தான் நம்ம இன்ட்ரோல பார்த்தோம். சோ இப்ப இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட் 2021 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு இந்த குற்றவாளிகள் 4 பேருக்குமே லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு வழங்குது. இந்த கேஸை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா அது பிரியங்காவா தான் இருக்கும். பிகாஸ் நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு கோடீஸ்வரியா பிரியங்காவை வச்சிருந்த யோகேஷ தன்னுடைய தப்பான அஃபேருக்காக கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயில போய் உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கிற பிரியங்காவை நம்ம முட்டாள் அப்படின்னு தான் சொல்லணும். அதோட யோகேஷுடைய அம்மாவுக்கு வந்த அந்த கனவு தற்செயலா இருந்தாலுமே கூட இந்த கேஸுடைய ஆரம்ப புள்ளியே அதுதான் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்ல. இது எல்லாத்துக்குமே மேல இந்த கேஸ்ல கடைசி வரைக்குமே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடின 70 வயதான யோகேஷுடைய அப்பாவையும் அவருடைய விடாமுயற்சியுமே நம்ம பாராட்டி ஆகணும். சோ மை டியர் STI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.